வணக்கம் அன்பு நண்பர்களே. அவசிய செய்திகளின் இன்றைய செய்தி தொகுப்பை உங்களுக்கு வழங்குவது உங்கள் அன்பிற்குரிய தொகுப்பாளினி நான் ஜனனி கணேசன். இன்றைய முக்கிய செய்திகளின் தொகுப்பை பார்க்கலாம். மொத்தம் 70 தொகுதிகளை கொண்ட டில்லி சட்டசபைக்கு நேற்று ஒரே கட்டமாக தேர்தல் நடந்தது. டில்லி சட்டசபை தேர்தலில் மாலை 5 மணி நிலவரப்படி 57.70% ஓட்டுகள் பதிவாகின. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் டில்லியில் பாஜக ஆட்சியை பிடிக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. 1998 முதல் 2013 வரை 15 ஆண்டுகள் டெல்லியை தொடர்ச்சியாக ஆட்சி செய்த காங்கிரஸ் கட்சிக்கு 2 சீட் கூட கிடைக்காது என்றும் கருத்து கணிப்பில் கூறப்பட்டுள்ளது. திருப்பரங்குன்றம் மலை குறித்து நிருபர்கள் சந்திப்பில் பேசிய தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை, திருப்பரங்குன்றம் சரித்திரம் அமைச்சர் சேகர் பாபுவுக்கு தெரியுமா? 1926ஆம் ஆண்டு இந்த வழக்கை விசாரித்த உயர் நீதிமன்றம் மலை முழுவதும் கோவிலுக்கு சொந்தம் என்று தீர்ப்பு அளித்துள்ளது. பிரிவு கவுன்சில் 1931 மலை கோவிலுக்கு சொந்தம் என்று தெளிவாக தீர்ப்பு கொடுத்துள்ளது. இதன் பிறகு பிரச்சனை முடிந்தது. மலை கோவிலுக்கு தான் சொந்தம் என தெரிவித்தார். தோல் தொழிற்சாலை அமைப்பதற்காக கடலூர் மாவட்டம் கேப்பர்மலை சுற்றியுள்ள மலையடிக்குப்பம், பெத்தங்குப்பம் உள்ளிட்ட 4 கிராம விவசாயிகள் 150 ஆண்டுகளாக பயிரிட்டு வந்த 160 ஏக்கர் முந்திரி பயிர்களை ஜேசிபி வாகனங்களை கொண்டு தொடர்ந்து அழித்து வருகிறது திராவிட மாடல் திமுக அரசு எனவும், ஏற்கனவே 4000 மரங்கள் அழிக்கப்பட்ட நிலையில் அதை எதிர்த்து நாம் நடத்திய போராட்டங்களால் நிறுத்தப்பட்டது. நேற்று மீண்டும் முந்திரி மரங்களை அழிப்பதற்கு ஜேசிபி வாகனங்களை கொண்டு வந்த மாநில அரசு அதிகாரிகளிடம் முந்திரி அறுவடை முடிகிற வரை 2 மாதங்களாவது பொறுங்கள் என்று எவ்வளவோ வலியுறுத்தியும் விடாமல் மரங்களை அழித்தே தீருவேன் என முரண்டு பிடித்ததால் மரங்களை அழிக்க வந்த ஜேசிபி வாகனங்களை வழிமறித்து மக்களுடன் இணைந்து சாலை மறியலில் ஈடுபட்டோம் எனவும், எங்கள் மக்கள் போராட்டத்தை முடக்குவதற்காக எங்களை கைது செய்திருக்கிறது தமிழக காவல்துறை என்றும் தமிழக பாஜக மாநில செயலாளர் அஸ்வத்தாமன் கூறியுள்ளார். காஞ்சிபுரம் சாம்சங் தொழிற்சாலையில் 3 ஊழியர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதை கண்டித்து 500க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் குதித்துள்ளனர். நேற்று நடைபெற்ற ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் மாலை 5 மணி நிலவரப்படி 64.02% ஓட்டுப்பதிவு நடந்திருக்கிறது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே டாஸ்மாக் கடை ஒன்றில் கள்ளச்சாராயம் விற்கப்படுவதாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது என தெரிவித்துள்ள எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி, மரக்காணம் மரணங்களில் இருந்தோ, நாட்டையே உலுக்கி கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் மரணங்களில் இருந்தோ இந்த ஸ்டாலின் மாடல் அரசு ஒரு பாடம் கூட கற்கவில்லையா என்ற கேள்வி எழுப்பியுள்ளார். காலனித்துவ மரபுக்கு முடிவு கட்டும் வகையில் கிழக்கு பிராந்திய ராணுவ தலைமையகத்தின் பெயர் வில்லியம் கோட்டை என்பதிலிருந்து விஜய் துர்க் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இந்து அல்லாத மத நடவடிக்கைகளை மேற்கொண்டதற்காக 18 ஊழியர்களை நீக்கி திருமலை திருப்பதி தேவஸ்தானம் நடவடிக்கை எடுத்துள்ளது. எவரெஸ்ட் சிகரம் மற்றும் 8000 மீட்டர் உயரமுள்ள பிற சிகரங்களில் தனிமலை ஏற்ற பயணங்களை நிறுத்த நேபாள அரசு முடிவு செய்துள்ளது. ஈரான் அணு ஆயுதம் வைத்திருக்கக்கூடிய நாடாக இருக்கக்கூடாது என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறியுள்ளார். சிறந்த மற்றும் வெற்றிகரமான நாடாக ஈரான் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆனால் அந்நாடு அணு ஆயுதம் வைத்திருக்க முடியாத நாடாக இருக்க வேண்டும். இஸ்ரேலும் அமெரிக்காவும் இணைந்து ஈரானை அடித்து நொறுக்க வரும் செய்திகள் மிகைப்படுத்தப்பட்டவை. அமைதியான முறையில் ஈரான் வளர்ச்சி பெறவும் செழிக்கவும் தேவையான அணுசக்தி ஒப்பந்தத்தை ஏற்படுத்த விரும்புகின்றேன். இதற்கான பணிகளை உடனடியாக துவக்க வேண்டும் என்றார். இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைந்தன. மேலும் பல முக்கிய செய்திகளுடன் நாளை காலை 8 மணிக்கு உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் அனைவருடனும் பகிருங்கள். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.